இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து எங்கள் பாட்டிக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, எங்கள் பாட்டியோட ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் சின்னதாக ஒரு கிராமம். ஒரு நாள் எங்கள் பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து ஒரு வியர்டான ட்ரீம் வந்திருக்கு. எப்படின்னா, யாரோ ஒரு பர்சன் வந்திருக்காங்க அந்த ட்ரீமில். அவங்களோட ஃபேஸ் தெரில. ஸோ வந்து அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லி நீங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு 2 கண்டிஷன் வேறு போடுறாங்க. என்னென்னா, போகிறப்போ நீங்கள் வந்து நைட் டைமில் தான் போகணும். அதுவும் அங்கே போகும்போது யாரையும் கூட வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. நீங்கள் மட்டும் தனியாக அங்கே அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீம் வந்து கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பாட்டி வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆக யோசித்து பார்த்துட்டு, சரி நம்ம ஏன் அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கக்கூடாது, புதையல் கிடச்சா நமக்கு லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த பிளேஸ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அங்கே போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து நம்ம தனியாக போகிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஊருக்காரங்க தான். ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க பாட்டி, நீங்களும் வாங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்கு, தனியாக போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சனையும் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தா செம ஷாக். என்னென்னா, அங்கே வந்து ஒரு எம்டி பிளேட்டு மட்டும் இருந்திருக்கு. புதையல் இருக்குன்னு பார்த்தா அங்கே வந்து வெறும் எம்டி பிளேட் மட்டும் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு செமையான ஷாக். என்னென்னா, தனியாக போயிருந்தால் ஒரு வேளை நமக்கு அந்த புதையல் கிடச்சிருக்குமோ, நம்ம வந்து இப்படி கூட்டிகிட்டு போனதுனால தான் அந்த புதையல் கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசித்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. புதையல் இருந்திருக்கு, இந்த இடத்துல புதையல் இருந்திருக்கு அப்படின்னு வந்து பூதங்கள்லாம் வந்து சில சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நிறையா ஸ்டோரிஸ் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.